அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உன் கண்கள் கலங்கினாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு. தனுசு ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நவம்பர் 1க்கு பிறகு உங்களுடைய தலைவிதியே மாறப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக தான் இருக்க போகிறது. இந்த தனுசினுடைய அதாவது ராசி அதிபதியாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அமைந்திருக்கிறார். உங்களுடைய நட்சத்திரங்களாக மூலம், பூரடம், உத்திராடம் 1ஆம் பாதம் முதல் முடிகிற வரைக்கும் அமைந்திருக்கிறது உங்களுடைய நட்சத்திரங்களாக. இப்போ வருகின்ற காலங்களில் அதாவது நவம்பர் 1க்கு பிறகு இந்த தனுசு ராசியில் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது, உங்களுடைய கடவுள் உங்களுக்காக எடுத்து வைத்த முடிவு என்ன, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் மாட்டி சிக்கப் போகிறீர்கள், எவ்வளவு இதுக்கு நன்மைகளும் நடக்கப் போகுது என்பதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நாம் தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். தனுஷு ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க? இப்போ நீங்க கடவுள் மேல ரொம்ப பக்தியான ஒருத்தங்க. கடவுள் அப்படின்னாலே ரொம்ப மனசார வேண்டி கண்கிழங்கி வேண்டக்கூடிய நபராக இருப்பீங்க. உங்களுக்கு கடவுள் பிடிக்காம இருக்கவே இருக்காது. கண்டிப்பா நிறைய கடவுள்களை நீங்க வேண்டுவீங்க. முக்கியமா ஒரே ஒரு தெய்வத்தை நீங்க ரொம்ப அன்பா நேசிக்கக்கூடிய ஒரு தெய்வமா இருப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குங்க. பெற்ற தாய் தந்தையர் மேல மதிப்பும் மரியாதையும் அன்பும் எக்கச்சக்கமா வச்சிருப்பாங்க. தந்தையை விட தாயின் மீது மதிப்பும் மரியாதையும் அந்த அன்பு இருக்கு பார்த்தீங்க, ஒருங்கிணைப்பு அன்பு. அப்படிப்பட்ட அன்பு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தாயின் மீது அதிக அளவில் இருக்கும். தாயும் இந்த பிள்ளையின் மீது அதிக பாசத்தை காமிப்பார்கள். இந்த தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில் இன்னொரு விஷயம், இவர்கள் அரசாங்க உத்தியோகம் வேணும் என்று அதிக முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு அரசாங்கத்தின் வேலைதான் முக்கியமானது என்பதற்காக சின்ன வயசுல இருந்து அதுக்காக முயற்சி செய்வாங்க. முக்கியமா சொல்லணும்னா ஒரு சில வேலைகள், அதாவது பிரைவேட்ல என்ன வேலை கிடைக்குதோ அதை பார்த்துக்கிட்டு குடும்ப கஷ்டத்துக்காக பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னோட தேவைக்காக எதையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நபராக இருப்பாங்க. மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்க்க மாட்டாங்க, மற்றவங்க லைஃப்ல என்ன நடக்குன்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தனக்கு தேவை அப்படின்னா அது எந்த மாதிரி செஞ்சு பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த இருப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்களை ஏமாற்ற வேண்டிய நிலைமையும் ஒரு சில நபர்களுடைய வாழ்க்கையில கூட இருந்து அவர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டிருக்கும். இவர்களுடைய வாழ்க்கையில காதல் அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமா குறைந்தது ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கும். 2 கூட இருக்கலாம், 3 கூட இருக்கலாம். இதில் முதலாவது காதல் இந்த தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில் அந்த நபர் ஏமாற்றப்பட்டிருப்பார். அந்த நபர் ஏமாற்றி இவர்களை விட்டு சென்றிருப்பார்கள். ஆனா 2வது காதலில் தனுசினுடைய வாழ்க்கையில் இவர்கள் அவர்களை ஏமாற்றி இருப்பார்கள். இவருடைய வாழ்க்கையில் திருமணம் வாய்ப்புகள் கூட தேடி வந்திருக்கும் இந்த தனுசு ராசியில். இது எல்லாமே இந்த தனுசு ராசியில 21 வயசுக்குள்ளேயே நடந்து முடிஞ்சிடும். 21லேருந்து 22 கூட ஆகலாம். 22 முடிஞ்சிடும் காதல், 2 காதல்ங்கிறது. அதுக்கப்புறமா நடக்கிறது தான் மற்ற வாழ்க்கைகளாக இருக்கும். தனுசினுடைய வாழ்க்கையில மற்றவங்களாம் அதிகமா நம்ப மாட்டாங்க. இவங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை உண்மை அப்படின்றத அவங்க ரொம்ப ஆராய்ந்து அதுக்கப்புறமா தான் நம்பிக்கை வைப்பாங்க. ஆனா நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேலைன்னு செய்வாங்க, தன் உயிரையே கூட கொடுப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க கஷ்டப்படம் பார்க்கும்போது இவங்களுக்கு கஷ்டம் என்பது அதிக அளவில் வராது. ஆனா தனக்கு பிடிச்சவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா போதும், தன் உயிரையே கொடுக்குற அளவுக்கு மனசு நொந்து வேதனைப்பட்டு கண்டு விட்டுருவாங்க. மற்றவங்க கஷ்டப்படுறதே இவங்களுக்கு பெரிய கஷ்டமா தெரியாது. அதாவது யாருன்றே தெரியாதவங்க ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது நமக்கு தெரியாது, நம்ம அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா தனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அதை தாங்கிக்கவே முடியாது. அதுவும் ரொம்ப பிடிச்சவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா ரொம்ப இவங்களே மன வருந்தி தன்னுடைய கஷ்டம் தான் இவ்வளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு மனசுல ரொம்ப வேதனைப்பட்டுருவாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். இவர்களுடைய வாழ்க்கை, அதாவது இந்த தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல, இந்த நவம்பர் 1க்கு பிறகுலாம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கும். தனுசு ராசியினுடைய வாழ்க்கை வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்டதாக அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்னலாம் நினைச்சு மன வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாத்துக்குமான தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரெல்லாம் தேடி போய் மன வருத்தப்பட்டீங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர போறீங்க. அதாவது சொல்ல போனா தனுசினுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாளா பிரிந்த ஒரு நபரை இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட மீண்டும் சேர்வது,
அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசினுடைய வாழ்க்கையில யார் மேல ரொம்ப அன்பு செலுத்துறாங்களோ அவர்களும் இவர்களுடைய அன்பை புரிந்து கொள்வது என்று இருப்பார்கள். முக்கியமா இந்த தனுசனுடைய வாழ்க்கையில எப்படி தெரியுமாங்க, இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க கோபம்ன்றது அதிகமா பட மாட்டாங்க. அப்படி பட்டாங்கன்னா ரொம்ப உச்சக்கட்டத்து கோபம் போவாங்க. இந்த கோபத்தினாலேயே ஒரு சில நபர்களே இவங்களுடைய வாழ்க்கையில இழந்திருப்பாங்க. அந்த இழந்த நபர்களை பெறக்கூடிய காலமாக இது வரக்கூடிய காலங்களில் அமையும். முக்கியமாக இந்த தனுசனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வெகு நாட்களா ஒரு ஆசை நிறைவேற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். முக்கியமா அரசு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சரியான பாதை திறக்கப்படும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் வெகு நாட்களாக ஏதோ ஒரு ஊருக்கு பயணம் செல்லணும் என்ற ஆசையிலே இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு இடத்திற்கும் செல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த தனுசினுடைய வாழ்க்கையில இது மட்டும் இல்லைங்க, தொழில நல்ல லாபம் என்பது பெற போறீங்க. இது நாள் வரைக்கும் தொழில நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனா தொழில நீங்க நினைச்சு பார்த்த அளவுக்கு லாபமோ இல்ல நல்ல விஷயங்களோ நடந்துருச்சானா இல்லவே இல்லை. எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியும் நீங்கள் அதே இடத்தில் நிற்க வேண்டிய சூழலில் நின்று மனம் வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள். அதாவது உங்களுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க, உங்களுடைய வெற்றிக்கான பாதையில தான் நீங்க போறீங்க. ஆனா நீங்க நினைச்ச அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த பயணம்ங்கிறது ரொம்ப எளிதாக பழக்கப்படலை. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பாதையில தான் போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். ஆனா வருகின்ற காலங்களில் வியாபாரம் தொழில ஓரளவுக்கு லாபத்தை நீங்க கட்டாயம் பார்க்க முடியும். இத்தனை காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண் முன்னாடி பார்க்காத அளவுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய காலங்களாக இப்போது அமையும். அதையடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெகு நாட்களாக, அதாவது மனசுல ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. முக்கியமா நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்ற போது உங்களுக்கு பணி உயர்வு கிடைக்கும், அல்லது பாத்தீங்கன்னா சம்பள உயர்வு நிச்சயம் கிடைக்கும். இந்த தீபாவளி நேரங்களில் உங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் பெறக்கூடியதாகவும் அமையும். சரிங்களா, கவலைப்பட வேண்டாம். இந்த தனுசினுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சிறப்பிக்க போகுது. இந்த தனுசினுடைய வாழ்க்கையில் கண் முன்னாடி பல குழப்பங்கள் பல பிரச்சனைகள் கூட நடந்திருக்கும். அது அனைத்திற்குமான தீர்வும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. முக்கியமா சொல்லணும்னா இந்த தனுசினுடைய வாழ்க்கையில ஒரு சில கஷ்டங்கள் நடக்கும்னு சொல்லியிருந்தோம், ஒரு சில நன்மைகள் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். நன்மைகள் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் பார்த்தாச்சு. கஷ்டங்களாக என்னங்க ஐயா நடக்க போகுது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடித்த நபர்களிடம் மூலியமா நீங்க ஒரு சில நபர்களை இழக்க வேண்டி நேரிடலாம். தனுசினுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகம் என்பது எளிமையாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் கடந்த சில நாட்கள்ல அதற்கான அறிகுறிகள் என்பது தெரிய வந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களை எப்படியாவது கீழே தள்ளிட்டு தான் உயர்ந்துக்கணும், தான் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடிய கால நேரங்களாக இப்போது அமைய போகுது. இந்த தனுசினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதாக தான் இந்த வருகின்ற காலங்களில் இருக்க போகுதுன்றதை தெள்ள தெளிவா நாம் இந்த ஒரு பதிவில் பார்த்து தெரிந்து கொண்டோம். உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது நவம்பர் 1க்கு பிறகு. இதுல இருந்து மாற்று கருத்து இல்லை, இது நடந்தே தீரும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாகவும் இருக்கும். நம்புங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். அனைத்தும் உங்களுக்காக நல்லதாகவே நடக்கட்டும். நம்பினால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம்.